மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், மார்க்கு 11:1 முதல் சில வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். லூக்கா சுவிசேஷம் இதே பகுதியை லூக்காவும் எப்படி எழுதுகிறான் என்பதை வாசிக்க விரும்புகிறேன். அதனுடைய 19ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம், அதனுடைய 30வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கட்டியிருக்க காண்பீர்கள். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மத்தேயு 21:2. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அங்கே ஒரு கழுதையையும் காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்திற்கு கொண்டு வாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் மாத்திரம் இந்த வேத பகுதியை எழுத மறந்தானோ எழுதவில்லையோ தெரியாது. ஆவியானவர் எழுத வேண்டாம்னு சொன்னாரான்னு தெரியாது. பாக்கியுள்ள 3 சுவிசேஷகர்களும் இந்த வசனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த வசனத்தை வைத்து செய்தியும் கேட்டிருப்பீங்க. ஆமென். குருத்தோலை ஞாயிறை மறக்காம நினைச்சதுக்கு நன்றி சொல்லுறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நாங்க இன்னைக்கு எங்க சபையில குருத்தோலையை பற்றியே சிந்திக்கல. தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலேயே உங்களோடு கூட நான் பேசும்படியாக ஏன் இந்த பகுதியை எடுத்தேன் என்றால், இதுல 3 வசனத்தை வாசிக்க சொன்னேன். 3 வசனத்திலேயும் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அங்கே இருவழி சந்தியிலே கட்டப்பட்டிருக்கிற அல்லது கட்டி இருக்கிற கழுதையையும் கழுதையினுடைய குட்டியையும் காண்பீர்கள். இந்த கழுதை என்ன வச்சிருந்தாங்க? கட்டி வச்சிருந்தாங்க அப்படின்னு பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. கட்டி வச்சிருந்த கழுதைய ஏசப்பா என்ன சொன்னாரு? அவிழ்க்க சொன்னார். அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். சோ இந்த ராத்திரியில நம்ம வாழ்க்கையிலேயும் நாம் கட்டப்பட்டிருக்கிறதான பகுதிகளிலிருந்து தேவன் நம்மை கட்டவிழ்க்க விரும்புகிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம கட்டப்பட்ட நிலையிலேயே காலம் முழுசும் வாழ்ந்து நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்ல, இல்ல, நீ கட்டப்பட்டிருப்பதை நான் விரும்பல, நீ கட்டுகள் அவிழ்க்கப்பட்டவனாய் வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? நான் கட்டிலேயே இருக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லையே சொல்லுங்க. ஒருத்தரும் சொல்ல மாட்டீங்க. நான் அவிழ்க்கப்படணும் அப்படின்னு சொல்றவங்க அல்லேலூயா தோத்திரம். அப்படின்னா கட்டு அவிழ்க்கிறதுக்கு நீங்க இடம் கொடுத்தா அப்படிதானே? உங்க கட்டு அவிழ்க்கணும்னா நீங்க இடம் கொடுக்காம அவிழ்க்க முடியாது. பல நேரத்துல நம்ம இடம் கொடுக்காததுனாலதான் நம்ம கட்டு என்ன செய்யல, அவிழ்க்கப்படல. ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல 14 முதல் வாசிச்சீங்கன்னா, யோவான் ஸ்நானகரிடத்தில் இயேசு ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறார். வரும்போது யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்திற்கு வரலாமா? அவன் என்ன செய்யற? ஆண்டவரை தடை செய்கிறான். ஆண்டவர் சொன்னார் அழகான ஒரு வார்த்தை, இப்பொழுது நீ எனக்கு இடம் கொடு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க இயேசுவுக்கு இடம் கொடுத்தா, சாப்பிடவே இல்லையோ பாவம், ஃபாஸ்டிங் இருக்கீங்க உங்களுக்கு, இன்னைக்கு நீங்க இடம் கொடுத்தா நிச்சயமா உங்க கட்டு அவிழ்க்கப்படும். ஆமெனா? கர்த்தர் நம்மை அவிழ்க்க விரும்புகிறார். நம்முடைய கட்டுகளோடு கூட நம்ம வாழ்றத ஆண்டவர் விரும்பல. ஆனா யார் விரும்புறா? சொல்லுங்க. பிசாசு விரும்புகிறான். நீ எப்பவுமே எப்படியே இரு, கட்டிலேயே இரு, கட்டிலேயே இரு. ஸ்தோத்திரம். பைபிள்ல
ஒரு மனுஷனை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு வசனத்துக்கு வருகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல இயேசு கப்பர்நகூம் என்கிற ஒரு வீட்டுக்கு போகிறார். அந்த இடத்துக்கு போகிறார். ஒரு வீட்டுல தங்கி இருக்கிறார். அப்பொழுது ஒரு திமிர்வாதக்காரனை எதோடு கொண்டு வந்தார்களா? கட்டிலோடு கொண்டு வந்தார்கள். பாவம், அந்த மனுஷன் பல வருஷங்களா கட்டிலேயே வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். தோத்திரம். யோவான் 5ஆம் அதிகாரத்துல 38 ஆண்டுகள் பெதஸ்தா குளத்துல படுத்தே இருக்கிறான். இப்ப இவங்களுக்கு எல்லாம் என்ன ஆசை அப்படின்னா, இந்த கட்டுல இருந்து என்ன செஞ்சணும், வெளியே வரணும்னு ஆசைப்பட்டான். ஆகவே இந்த ராத்திரியில நம்ம இருக்கிற அந்த கட்டுகளில் இருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இன்றைக்கு இயேசு உங்களை கட்டுகளை அவிழ்த்து உங்களை அவரை சுமக்கிறவர்களா மாற்றிடுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எனக்கு சமயம் வாய்க்குமானால் ஒரு 7-6 விதமான கட்டுகளை வேத புத்தகத்திலிருந்து காண்பித்து கொடுத்து ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் நீங்கள் விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட இந்த வசனத்தை நீங்க தியானிக்கணும். ஸ்தோத்திரம். என்னோடு கூட நீங்கள் தியானிப்பீர்களானால் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. வேத புத்தகத்தில் முதலாவதாக வாசிக்கும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிற ஒரு வேத பகுதி. ஸ்தோத்திரம். நாம் கட்டப்பட்டிருக்கிற முதல் கட்டு என்ன அப்படின்னா, பிசாசினாலே கட்டப்படுதல். பிசாசு நம்மளை எப்பவுமே கட்டி வைக்கத்தான் விரும்புகிறான். அவன் நம்மை சுதந்திரவாளியாய் வைக்க விடுவதில்லை. வாசிக்கலாமா? மார்க்கு சுவிசேஷம் அதனுடைய 5ஆம் அதிகாரம். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாம். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் அவன் விலங்குகளிட்டும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது. வேத புத்தகத்துல பிசாசினால் கட்டப்பட்டிருந்த ஏராளமான சம்பவங்கள் இருக்கிறது. நான் ஒரு சில சம்பவங்களை உங்களுக்கு ஞாபகத்துக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் சிரபெனிக்கியா தேசத்திலிருந்து வந்த ஒரு ஸ்திரீ, அவள் இயேசுவினிடத்தில் முறையிட்டது என்ன? என் மகள் பிசாசினால் என்ன செய்கிறாள்? கொடிய வேதனைப்படுகிறாள். ஸ்தோத்திரம். மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல ஒரு தகப்பன் தன் பிள்ளையை இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறான். தகப்பனே, இயேசுவே, என்னுடைய மகன் பிசாசினால் அலக்களிக்கப்படுகிறான். ஸ்தோத்திரம். இப்படி நீங்க பிசாசு பாதிக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா இவர்கள் அவனாலே கட்டப்பட்டிருந்ததை நம்ம பார்க்க முடியும். இப்போ நான் என்ன சொல்லுவேன், இன்றைக்கும் நம்மை சத்துரு தான் கட்டி வச்சிருக்கிறான்னு தெரியாமலேயே நிறைய நேரத்தில் நம்ம எதிர உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். பிசாசுடைய கட்டுகளுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ராத்திரி என் வார்த்தை எனக்கு கவனமா கேட்டீங்கன்னா, ஒருவேளை நீங்களும் சத்துருவினால் கட்டப்பட்டிருந்தால் இன்றைக்கு இயேசு உங்கள் கட்டுகளை அவிழ்க்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அப்படியானா இந்த பிசாசு என்ன கட்டிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன் அவன் விடுதலை ஆகி போவதற்கு அவனுக்கு ஒரு நாளும் மனசு வரவே வராது. என்ன அவன் போவதுக்கு என்ன செய்யாது? மனசு வராது. ஏன்னா நம்ம உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவோம், ருசி கண்ட சொல்லுங்க பூனை. ருசி கண்ட பூனை ருசிச்சுட்டுன்னா அதுக்கு பிறகு நம்ம வீட்டை விட்டு போகாது. அதே போலதான் பிசாசும் நம்மகிட்ட ருசி கண்டுட்டா அப்படின்னு சொல்லுவாங்களேன், நம்ம கூடயே ஸ்டே பண்ணிடுவான். வேத புத்தகத்துல நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன். என்னுடைய பிரசங்கத்திற்கான வசனம் அல்ல, ஆகிலும் ஞாபகத்துக்கு வருகிறதுனாலே. ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல 12ஆம் அதிகாரம் 44வது வசனம். 12:44. நான் விட்டு வந்த என் வீட்டிற்கு திரும்பி போவேன் என்று சொன்னார். யார் சொன்னா? இந்த பைபிள்ல மேல வசனம் இருக்குது. அசுத்த ஆவி சொல்லிச்சா, விட்டு வந்த வீட்டுக்கு திரும்ப போவேன். ஏன் திரும்ப போறேன்னா, அந்த வீட்டுல இருந்து அவனுக்கு ருசி கண்டுட்டான். அதை விட்டு அவனை துரத்திட்டாங்க. இப்ப போய் இருக்கிற இடம் இல்லாததுனால திரும்ப அந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறான்.
நான் சொல்லுவேன், நம்மை விட்டு இன்றைக்கு துரத்தப்படுகிற, நம்மை அவிழ்த்து நம்மை சுதந்திரமாக்குகிற அந்த சத்துருவின் கையில திரும்ப நம்ம சிக்கிடக்கூடாது. ஆமெனா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, பிசாசினாலே இந்த மனிதன் கட்டப்பட்டிருக்கிறான். அவனை கட்டி வைக்கிறார்கள். சங்கிலி கட்ட முடியல, கயிறுனால கட்ட முடியல, அவனை அடக்க ஒருவனாலும் முடியவில்லை. ஆனால் இயேசு அவனை சந்திக்கிறார். பைபிள் அந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, இயேசு கதரனுடைய கடற்கரையிலே இறங்கின பொழுது அவன் அவருக்கு எதிர்படுகிறான். இதுவரைக்கும் எத்தனையோ பேர் அவனை சந்திச்சிருப்பாங்க. சந்தித்த எல்லாருமே அவனை கண்டு விலகி போனார்கள். ஆனா இயேசு மாத்திரம் அவனை நேருக்கு நேர் சந்தித்தார். இந்த ராத்திரியும் உங்களை சந்திக்கும்படி இயேசு இந்த இடத்துல வந்திருக்கிறார். எதற்காக? நீ கட்டப்பட்டிருக்கிறதை அவர் விரும்பவே இல்லை. ஆமெனா, அல்லேலூயா. நாம் கட்டப்பட்டிருக்கிறத அவர் விரும்பல. அதனால அவர் நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். நம்ம எத்தனையோ பேர் சந்திச்சுட்டு போயிருக்கலாம், எத்தனையோ பேர் நம்ம பார்த்துட்டு போயிருக்கலாம், நமக்கு எந்த விடுதலை கிடைக்காம இருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த ராத்திரி சொல்கிறார், உன்னை சந்திக்கக்கூடிய நபராகிய இயேசு உன்னை சந்திப்பாரானால் நிச்சயம் இந்த ராத்திரி பிசாசின் கட்டுகளில் இருந்து நீங்கள் அவிழ்க்கப்படுவீர்கள். சத்தத்தை காண. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இப்போ இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை பார்த்து சொல்றாரு, பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். அவன் கட்ட அவிழ்க்கிறதற்கு இயேசு கட்டளை பிறப்பிக்கிறார். நான் சொல்றேன், கட்ட அவிழ்க்க உங்ககிட்ட ஒருத்தன் வரும்போது, சில மாடுகளை பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு உங்க ஊருக்கு வரும்போது இது வழியா கார்ல போனேன், நிப்பாட்டிட்டு திரும்பினேன். சாரி, அந்த மாடு யாருக்குள்ள தெரியல, அந்த மாடு சுவாவம் என்ன தெரியல. நான் கொஞ்சம் விலகி தான் வந்தேன். கொஞ்சம் விலகி வந்தாலும் அந்த மாடு என்ன செய்யுது? ஒரு உசுப்பு தான் செய்யுது. தோத்திரம் ரொம்ப உஷாரத்தான் இருக்கிறாங்க. தோத்திரம். சில மாடுகளை பார்த்துங்க, கட்டி வச்சிருப்பாங்க, கட்டவிழ்க்கிறதுக்கு நம்மளால முடியவே முடியாது. யார் போனாலும் என்ன செய்யுது? எட்டி உதைக்க தான் செய்யும். தோத்திரம். அப்ப அதை அவிழ்க்கிறதுக்குன்னு ஒருத்தர் வரணும். அல்லையில சொல்லுங்க பார்ப்போம். தோத்திரம். பல நேரத்தில் அப்படிதான் அவிழ்க்க பிரயாசப்படுகிறவர்களை துரத்தி இருப்போம். இந்த ராத்திரி இயேசு சொல்லுகிறார், உன்னை அவிழ்ப்பது என் மேல விழுந்த கடமை. இன்னைக்கு நிச்சயமா உங்க மேல இருக்கிற இந்த பிசாசுடைய கட்டுகளை இயேசு நிச்சயமா அவிழ்க்கத்தான் போகிறார். அல்லையில சொல்லுங்க பார்ப்போம். தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்ப அவிழ்க்கிறதுக்கு இயேசு அங்க என்ன செஞ்சார் அப்படின்னா, அவனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை. எனக்கு இந்த வார்த்தை சொல்லும் போது ரொம்ப பிடிக்கும். ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை அவன் சொன்னான், பேசாமல் போ அப்படின்னாரு. உடனே அவன் சொல்றான், எப்படிப்பா போவதுக்கு? பல வருஷமா இவன் கூட வாழ்ந்துட்டேனே, இப்ப போ, திடீர்னு போ சொல்றேன், போகிறதுக்கு இடமும் இல்லையே. அவர் சொன்னா, நீ போய்தான் ஒரு வழியே கிடையாது. அப்போ அவன் கேட்கிறான், தயவு செய்து எங்களை என்ன அனுப்பிடாதீங்க, பாதாளத்துக்கு அனுப்பி விடாதிருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஆண்டவன்ட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கேட்கிறான். இந்த வசனத்திலிருந்து ஒரு சின்ன சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிசாசு இயேசுவினிடத்தில் ஒரு ஜெபம் பண்ணான். என்ன ஜெபம்? நம்ம பண்ற ஜெபமே நமக்கு ஞாபகம் இல்லை. பிஐ பண்ற ஜெபம் எப்படி பாச ஞாபகம் வரும்? பிசாசு என்ன ஜெபம் பண்ணான்? ஆண்டவரே, நீர் எங்களை பாதாளத்துக்கு அனுப்பக்கூடாது. முதல் ஜெபம். இரண்டாவது ஜெபம், நான் கேட்டுக்கிற இடத்துக்கு நீ அனுப்பணும். ஏசு இந்த ரெண்டு ஜெபத்தை கேட்டாரா இல்லையா? சொல்லிட்டான் சார். கேட்டாரா? பண்ணிய பன்றி கூட்டத்துக்குள்ள போகணும்னு சொன்னா, பாதாளத்துக்கு அனுப்பாதைன்னு சொன்னான். ரெண்டு ஜெபத்தையும் ஏசப்பா கேட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்களேன். இப்ப சத்தியம் சொல்லட்டா, பேய் ஜெபத்தையே கேட்டார்னா பிள்ளை ஜெபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா? வர மாட்டேங்க பத்தியில வாயில எவ்வளோ அல்லையிலே சொல்லியிருக்கணும். கேட்டு வாங்க, எல்லாமே கேட்டுதான் வாங்கணும். நான் அப்படிதான் நம்புறேன். பிசாசு ஜெபத்தையே இயேசு கேட்டவங்களுக்கு அப்படியே செஞ்சாருன்னா, நான் ஒரு பிள்ளை, என் ஜெபத்தை நிச்சயமா கேட்பாரு, எனக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மனிதனை இயேசு கட்டுகளை அவிழ்க்கிறார். அவன் கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட பின்பு பைபிள்ல நீங்க வாசிச்சீங்கன்னா, அவன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே புத்தி தெளிந்து உட்கார்ந்து இருந்தான். சொல்ல பார்ப்போம். இந்த ராத்திரியில முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிசாசின் கட்டுகளை இயேசு அவிழ்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இரண்டாவதாக வேற புத்தகத்துல இரண்டாவது ஒரு கட்டுன்னு கேட்டீங்கன்னா, வியாதியின் கட்டு.
இந்த வியாதின்னு சொல்லும் போது வியாதி இல்லாதவங்க அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா சொல்லுவீங்களா தெரியலையே. வியாதியே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு ரத்தம் செய்யும். அப்ப அத்தனை பேர் எப்படி இருக்கும்? வியாதியில தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வெளியே சொல்ல மாட்டோம், ஆனாலும் எப்படிதான் இருக்கிறோம்? வியாதியில தான் இருக்கிறோம். வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 8:11. இயேசு கூட ஊழியத்துல இருந்ததான பேதுரு மூத்த அப்போஸ்தலன் வீட்டுக்குள்ள பிரச்சனை. வாசிக்கலாம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலிருந்து வந்து 14 தானா? இயேசு பேதுருவின் வீட்டில் வந்து அவள் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். கவனிங்க, அப்போஸ்தலனாய் இருந்ததான பேதுரு வீட்டிலே என்ன இருந்துச்சு? வியாதி இருந்துச்சு. அப்ப நான் கன்ஃபார்ம் பண்றேன், அவர் தான் சபைக்கு அப்போஸ்தலன். அப்போஸ்தலன் வீட்டுக்குள்ளேயே வியாதி இருந்துச்சா? ஏன் வீட்டுக்குள்ள இல்லாம இருக்குமா? அல்லேலூயா காணுமே. அல்லேலூயா தோத்துறோம். ஆனா என்ன பிரச்சனை பாருங்க, அவன் வீட்டுல வியாதி இருந்தது உண்மைதான். ஆனா இயேசு அந்த வியாதியிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தது உண்மை. ஆமெனா? ஸ்தோத்திரம். அப்படின்னா நான் இப்ப இந்த ராத்திரி சொல்றேன், நான் வியாதியோடு இருக்கிறதை இயேசு அறிந்து என் வீட்டுக்கு வந்து என்னுடைய வியாதியிலிருந்து இயேசு என்ன செய்கிறாரு? விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பேதுருவின் மாமிய சுகமாக்குகிறார். 8ஆம் அதிகாரம் முந்தின வசனத்துல நீங்க முந்தின பகுதிக்கு வந்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனை குறித்து சொல்கிறான். வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். அதனுடைய 6ஆம் வசனம். ஆண்டவரே, என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடக்கிறான். அவனும் வியாதியில் இருக்கிறான். அவன் ஆண்டவரை கேட்கிறான், என் வேலைக்காரனை சுகமாக்கணும் கேட்கிறான். இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்கள்ல நிறைய வியாதியஸ்தர்களை என்ன செஞ்சாராம்? சுஸ்தமாக்கினார் அப்படின்னு பைபிள் இருக்குது. அப்ப நான் வியாதியோடு இருப்பது, வியாதியில கட்டப்பட்டிருப்பது தேவ சித்தமே இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. யாத்திராகமம் புத்தகத்துல இப்படி ஒரு வசனம் இருக்கு, எடுத்து வாசிச்சீங்களா? நான் வசனம் மட்டும் சொல்றேன். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக பண்ணுவேன். எங்க இருக்கு? 25 குட்டாம்பகள் அடிக்கி கொடுக்க தோத்த எடுத்து வாசிக்க வைப்பா. 23, 25 அம்மா சொல்றவன் ஜான்சன் அம்மா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து, நான் ஆழமா நம்புகிறேன், அன்றைக்கே இயேசு ஒரு உண்மையை அறிந்திருந்தார். வியாதி அப்பத்தினாலையும் தண்ணீராலையும் வரும் தெரிஞ்சேன்னு சொன்னார். அதனாலதான் உங்க ஊருக்கு ஒரு ரொம்ப தண்ணியை கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு பிரச்சனையே எங்க ஆரம்பிக்குது? தண்ணி தான். அதனாலதான் எல்லாரும் அலர்ட் ஆயிருந்தோம். சோத்திரம். எங்க போனாலும் என்ன செய்யறோம்? வீட்டு தண்ணியை கொண்டு போயிட்டா பிரச்சனை கிடையாது. எவ்வளவு தூரம் போனாலும், நான் ஒரு போதகரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் எத்தனை நாள் மீட்டிங் போனாலும் சரி, அதுக்குன்னு அவர் வண்டி வச்சிருக்கிறார். கேனே, ஒரு பெரிய கேனை நிரப்பி போட்டு போயிடுறாரு. தோத்துறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஏன் பிரச்சனை அப்படின்னா தண்ணீர வியாதி வருது. இயேசு அன்றைக்கு இதை அறிந்தே சொன்னார், உன் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து என்ன செய்வேன்? விலக பண்ணுவேன் என்று சொன்னார். இந்த ராத்திரி நான் உங்களுக்காக ஜெபிக்கும் போது கடைசியில வியாதியின் கட்டுகளில் இருந்து இயேசு என்னை விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். வேத புத்தகத்தில் 3ஆவதாக லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பலவீனத்தின் கட்டு. ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரமா? ஒரு நிமிஷம் நான் வாசித்தேன். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட 16ஆம் வசனம். 13, 16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்று 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி. என்ன ஆவி இது? பலவீனப்படுத்துகிறார். சோத்திரம். ஆண்டவர் பாருங்க, பைபிள்ல நிறைய ஆவிகளை சொல்லி வச்சிருக்கிறார். சோத்திரம். ஒரு ஆவி கிடையாது. சோத்திரம். நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆவி. என்ன ஆவி சொல்லுங்க? ஐயா சொல்ற கொட்டாவிங்க. அவன் சோத்திரம். அம்மா மாளுக்கு தெரிஞ்ச ஆவி என்ன ஆவி?
இட்லி அவிக்கிற ஆவி, தோத்திரம், இடியாப்பம் அவிக்கிற ஆவி. நமக்கு இது எந்த ஆவிதான் தெரியுது. ஆனா இயேசு சொல்லி வச்சிருக்கிற ஆவி பலவீனப்படுத்தும் ஆவி. நீங்க நல்ல ஆவியில் இறங்கி ஜோம் பண்ணிட்டு படுத்திருப்போம், எல்லா வியாதியும் போயிட்டு பலவீனம் போயிட்டு காலையில் நினைச்சா கை வரமாட்டேங்குது மாஸ்டர், அப்படியே ஒரு பக்கமா இழுத்துக்கிட்டே போகுது. சோத்திரம் 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 சோத்திரம். ஏன்? நான் சுகமா இருக்கிறத யாரும் விரும்புறது இல்லை. சாத்தா விரும்புறதே கிடையாதுங்க. உண்மையிலே சொல்றேன், நான் பிரசங்கம் பண்ணி முடிக்கும் போது நான் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்றேன். என்னை நிற்க வச்சீங்களே உமக்கு நன்றி. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பிரசங்கம் பண்ணும் போது வல்லமையா இருப்பேன், பிரசங்கம் பண்ணி முடிச்ச போது அங்கங்க வலிக்கும். எனக்கு தெரியும், நான் வார்த்தையை சொல்லக்கூடாதபடி பிசாசு என்னை பலவீனப்படுத்த முயற்சிக்கிறான். நான் சொல்லுவேன், என் பலவீனங்களை இயேசு மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்ப பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து கர்த்தர் இன்னைக்கு விடுதலையாக்க போகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாலாவதாக நம்ம வாழ்க்கையில இருக்கிற நாலாவது கட்டு என்ன அப்படின்னா சாபத்தின் கட்டு. ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்குது, சொல்லிட்டேனா? சொன்னேன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில நம்மளை விட்டு நீங்காத ஒரு சாபம் இருக்கு. இயேசு சிலுவையில மரிச்சிட்டாரு, வீட்டில் எழுதிட்டாரு, பரலோகம் போயிட்டாரு, பிதா அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆகிலும் ஒரு சாபம் பின்னால்தான் இருக்கு. என்ன சாபம்? எவ்வளவு ஜோம் பண்ணாலும் போவாது. எப்போ போகும் தெரியுமா? நான் இங்க இருந்து டிக்கெட் வாங்கணும், இல்லைன்னா என்னப்பா சார், என்ன சாபம் தெரியுமா? இயேசுநாதர் பூமியில போட்ட ஒரு சாபம் இன்னைக்கு தொடருதுங்க. தோத்திரம். அந்த ஆதாம்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், சொல்லுங்க ஐயா, சொல்றாங்க. நெற்றி வேர்வ நிலத்துல சிந்தி பாடுபடும். போயிச்சா? இயேசு சிலுவையில் மரிச்சிட்டார்ல, நமக்காக சாபமானார்ல, சாபத்தை எல்லாம் முடிச்சிட்டார்ல, போயிட்டா? போகலையே. வேர்வை சிந்தாம சோறு இல்ல. எனக்கும் அப்படித்தான், ஐயாவுக்கும் அப்படிதான் நினைக்கிறோம். நீங்க எப்படி பாச வேர்வை செஞ்சுதான் கேட்கீங்களோ பாருங்க, வேத்து உருவுது. இது ஒரு பக்கம் வேக்குது, உங்களை நினைச்சாலே வேக்குது. தோத்திரம். ஐயா சொல்ற கூட்டத்தை நாங்க 3 நாள் வச்சிருக்கிறோம், வராம இருந்துடாதியே, பாடுபட்டு வச்சிருக்கிறோம். அவருக்கு வேகதான் இருக்கு. கூட்டத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க வரலன்னா உள்ள வேகமா ஆகாதா? அப்பவும் வேர்வை செஞ்சிடும். இயேசுநாதர் போட்ட சாபம், அப்பா போட்டேரு இப்படியா போடுற சாபத்தை, ஆகிலும் சொல்லுகிறேன் என் சாபத்தை அவர் நீக்குகிறார். சொல்லுங்க பாப்போம். சாபத்தின் கட்டு. பைபிள்ல 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல எலியாவினுடைய பரமேறுதல், எலிசாவினுடைய வருகை. எலிசா ஊழியத்துக்கு வந்த புதுசுல அவன் சந்திச்ச முதல் பிரச்சனை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம். எனக்குள்ள ஒரு கேள்வி, இந்த பட்டணத்துல எலியா ஊழியம் செஞ்சிருப்பாரா? செஞ்சிருப்பார். ஏன்னா எலியாவின் நாட்களும் அந்த நாட்களாக இருந்தது. இப்போ எலிசா ஊழியத்துக்கு வந்த உடனே தான் தங்கள் பட்டணத்தின் பிரச்சனையை சொல்றாங்க. என்ன பிரச்சனை? 3 பிரச்சனை சொல்றாங்க. நிலம், பால் நிலம், தண்ணி கெட்டது. ஊர் நல்ல ஊர், அது எப்படி சொல்ல முடியும்? ஊர் நல்லா இருக்குன்னு சொன்னா எது நல்லா இருக்கணும்? அந்த ஊர்ல தண்ணி நல்லா இருக்கணும், அந்த ஊர்ல விவசாயம் செழிப்பா இருக்கும். இந்த 2 இருந்தாதான் அந்த ஊர் ஆசீர்வாதமான ஊர். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆனா 2மே இல்ல. நிலத்திலையும் பால் நிலம், தண்ணியும் கெட்டு போயிடுச்சு, அது குடிக்க முடியல. வருத்தத்தோடு எலிசா சொல்றாங்க. எலிசா என்ன செய்கிறான்? வாசிக்க பார்க்கலாம். 21ஆம் வசனம். நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவு வராது, நிலப்பாடும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்க பார்ப்போம். சாபத்தின் நிலைகளை மாற்றுகிற தேவன். சாப கட்டு என்ன செஞ்சாலும் வாழ்க்கையில முன்னேற முடியல பாஸ்டர். ஒரு விவசாயம் செஞ்சு பார்க்கிறேன், ஒரு கடையை திறந்து பார்க்கிறேன், ஒரு பிசினஸ் தொடங்கி பார்க்கிறேன், நல்ல முன்னேற்றம் வரல அப்படின்னு நீங்க வேதனைப்பட்டீங்கன்னா அது சத்துரு செய்கிறதான சூழ்ச்சி. இந்த ராத்திரி வேளையில அந்த சாபத்தையும் இயேசு இன்றைக்கு முடிக்க விரும்புகிறார். அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். அதே போல மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஸ்தோத்திரம். பாரம்பரிய கட்டு, இது ஒரு பாரம்பரிய கட்டு. ஸ்தோத்திரம். மார்க் 7ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாம். எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் வேதபாரகரில் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கைக்கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். இது என்ன கட்டுது? பாரம்பரியம். வேத புத்தகத்தில் கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கொலோசியர் 2:21, மனுஷனுடைய கற்பனைகளின்படியேயும் போதனைகளின்படியேயும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? சிலரை பார்த்தீங்கன்னா அந்த பாரம்பரியத்தோடு வெளியே வரவே மாட்டாங்க. உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், அது நாங்கள் அந்த காலத்திலிருந்து செஞ்சுக்கிட்டே வரோம், எதுக்கு செய்யறோம் கேட்ட தெரியாது. பாரம்பரியமான வாழ்க்கை முறையில் இருந்து நம்ம என்ன செய்யணும்? வெளியே வரணும். ஸ்தோத்திரம். நான் சொல்லுவேன், எதை நம்ம செய்யறதா இருந்தாலும் அதனுடைய ரீசனை நம்ம தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். சரி, உங்ககிட்ட ஒரு ரீசனை கேட்க நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா தோத்துறோம், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம்தான். தோத்துறோம். நம்ம எதுக்கு 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும்? நீங்க இருக்கீங்களா? உங்களை பார்த்தா இருக்கிற மாதிரி தெரியல. 3 நேரமும் சாப்பிட்டு தான் திரும்ப மாதிரி தெரியுது. 40 நாள் சிலவங்க இருக்கிறாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். 40 நாள் இந்த லெந்து நாட்களில் 40 நாள் நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு சொன்னாங்க. சிலவங்க ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு 2 நேரம் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. சிலவங்க 2 நேரம் சாப்பிட்டு 1 நேரம் ஃபாஸ்டிங் இருக்கேன். எதுக்கு இருக்கீங்க? நான் என் சகோதரர் கேட்கலான்னு நினைக்கிறேன். பதில் சொல்லிடுவாரா? சொல்லுங்க பாப்போம். எதுக்காக 40 நாள் இருக்கும்? பஸ் இருக்காதவங்களுக்குலாம் நீங்க கேள்வி கேட்காதீங்க. பஸ் நாங்க இருக்கல, இருக்கிறவங்க போய் கேளுங்க. நம்ம செய்யறதுக்கு அர்த்தம் வேணுங்க. எதற்காக இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை அப்படியே நாங்கள் நினைத்து தியானித்து அப்படியே இருந்து ஸ்தோத்திரம். ஈஸ்டர் வந்த அன்னைக்கு அப்படியே மறந்து நீங்க அதை சாப்பிட்ட பரவாயில்லையே, நான் காமிக்கிறதை சாப்பிடுறீங்களே, நீங்க இல்லை. வருத்தத்தோடு நான் நிறைய செபக்குறிப்பை சொல்லி பண்ணிட்டு இருக்கிறேன். ஈஸ்டர் முடிஞ்சு அடுத்த 2 நாள்ல பேப்பர்ல ஒரு செய்தி வரும், பார்த்துருக்கீங்களா? ஈஸ்டர் தினத்தை முன்னிட்டு விற்பனை இத்தனை கோடி. வருத்தமா இல்லை? கிறிஸ்தவங்களை தலை குனியாங்க. நான் இப்படி சொல்லுகிறேனே, ஒரு முஸ்லீம் பண்டிகை இப்பதான் முடிஞ்சுதா? ரம்ஜான் முடிஞ்சது. அடுத்த 2 நாள்ல பேப்பர் படிச்சீங்களா? படிக்கலையோ? படிக்கவே மாட்டேங்குது. தோத்துறேன். இந்த 2 நாள்ல 4 நாள் கழிச்சாலும் இந்த செய்தி வந்திருக்காது. இந்த பண்டிகையை முன்னிட்டு இத்தனை கோடி விற்பனையானது நியூஸ் வந்திருக்காருங்க. ஆனா நம்ம பண்டிகைக்கு மட்டும் நியூஸ் வருது. 40 நாட்கள் இயேசுவை தியானிக்கிறோம், இயேசுவின் பாடுமரணங்களை தியானிக்கிறோம், நல்லது. ஆனா அதுக்கு பிறகு என் வாழ்க்கை எப்படி இருக்குது? வாழ்க்கையில மாற்றம் இல்லையே. அது ஒரு பாரம்பரிய பாச. எங்க முற்பிதாக்கள் அப்படி இருந்தாங்க, நாங்கள் இருக்கிறோம். நான் சொல்லட்டா, 40 நாள் ஃபாஸ்டிங் இயேசுவை நினைச்சு இருக்கிறதே இல்லை. நீங்க 40 நாள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா உடம்புல இருக்கிற கொழுப்பு என்ன செஞ்சிடும்? கரைஞ்சிருங்க, குறைஞ்சிடும். மாத்திரையே போட வேண்டாம். 40 நாள் வெறும் காய்கறியை மட்டும் சாப்பிட்டு பாருங்க, கொழுப்பு தன்னால இறங்கும். சொல்ல முடியும் உங்களுக்கு? இதுக்கு தான் வச்சாங்க. இப்படி நினைச்சாவது நீ ஜோம் பண்ணிட மாட்டேன் தான் தோத்துறோம். ஏன்னா கறி சாப்பிட்டா என்ன செஞ்சிடும்? உறக்கம் தான் வரும். தோத்துறோம். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் நாங்க வெறும் காய்கறி தான் சாப்பிடுவோம், இருக்கிறதுலயே ஹைலி ஃபுட்டே தான் காய்கறி தான், இதுல வேற வருத்தத்தோட சாப்பிடுறதுங்க. நாங்க இறைச்சி ஒன்றும் எடுக்கல பாஸ்டர். எடுக்காம இருங்க. தோத்துறோம். ஹாஸ்பிட்டலுக்கு போகாமலேயே சுகமா வாழலாம். வராது அல்லையிலையோ. தோத்துறோம். கர்த்தர் நல்லவர். சரி, உங்களுடைய பாரம்பரியத்திலிருந்து இயேசு என்ன செய்கிறார்? விடுதலையாக்க விரும்புகிறார். ஸ்தோத்திரம். கடைசியாக சமுதாய கட்டு. பைபிள்ல இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டேன்னா, இது நான் பேசிட்டேன், எனக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். நான் செய்திக்கே இன்னும் போகல. சரியா? சமுதாயத்தினாலே சில கட்டுகள்.
இந்த கட்டை தாண்டி எங்களால எதுவுமே செய்ய முடியாது. பாஸ்டர் 6 கட்டுகளை சொன்னேன். 1 பிசாசின் கட்டு, 2வது வியாதியின் கட்டு, 3வது பலவீனத்தின் கட்டு, 4வது சாப கட்டு, 5வது பாரம்பரிய கட்டு, 6வது சமுதாய கட்டு. ஸ்தோத்திரம். சிலர் பார்த்தீங்கன்னா சமுதாய பிரச்சனையிலிருந்து வெளியே வரவே முடியாது. அசை எங்களுடைய ஊர் கட்டுப்பாடு இப்படிதான், நாங்கள் இப்படிதான் இருப்போம், இதை தாண்டி எங்களால எதையும் செய்ய முடியாது. சரி, இந்த கட்டுகளில் இருந்தெல்லாம் இப்ப மார்க் 11:2 வாசித்தோம் அல்லவா? நீங்கள் போய் அங்க இடத்துல இருவழி சந்தியிலே கட்டி இருக்க காண்பீர்கள். இயேசு என்ன சொன்னாரு? கட்டின கழுதைய கட்டின மாதிரியே கொண்டு வந்து சொன்னாரா? இல்ல, கட்டுகளை அவிழ்த்து கொண்டு வான்னு சொன்னார். சொல்லுங்க பார்ப்போம். இந்த ராத்திரியில ஒருவேளை நான் சொன்ன இந்த கட்டுகளிலே உங்க வாழ்க்கை பயணம் போய் கொண்டிருக்குமானால் இனி பேச போறத கவனமா கவனிக்கணும். சொல்லுங்க பார்ப்போம். நீ எந்த கட்டுலையும் இருக்க, நான் சொல்லாத ஒரு கட்டு உங்கள்கிட்ட இருக்கலாம். அந்த கட்டுகளில் இருந்தும் இயேசு நம்மை விடுதலையாக்க வல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். வேத புத்தகத்துல 3 காரியத்தை இந்த கட்டுகளிலிருந்து நாம் விடுதலையாக வேண்டுமானால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற 3 காரியத்தை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதலாவது, இந்த கட்டுகளிலிருந்து விடுதலையாக்க என்னை நான் விட்டு கொடுக்க வேண்டும். என்னை விட்டு கொடுக்காம இயேசு கட்டை என்ன செய்ய முடியாது, அவிழ்க்க முடியாது. இப்போ அவங்க 2 சீஷர்கள் இயேசு காண்பித்ததான அந்த ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊரை குறித்து பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது பெதானியா என்ற ஒரு கிராமம். நான் இப்படி நம்புகிறேன், சரியானால் அது அங்கீகரிக்கப்படட்டும். இந்த பெதானியா கிராமத்தில் இந்த கழுதை கட்டப்பட்டிருந்த அந்த வீட்டு எஜமானன் யார் என்று நான் நினைக்கிறேன் என்றால், இயேசுவினால் சுகமாக்கப்பட்ட அல்லது உயிரோடு எழுப்பப்பட்ட லாசருவின் வீடு என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். இயேசு மிக தைரியமாய் அந்த ஊருக்கு அனுப்ப காரணம், இயேசு அடிக்கடி இந்த பெதானியா இருக்கிற கிராமத்திற்கு போய் வந்ததாய் சரித்திரம் இருக்கு. பெதானியாவுக்கு போறாருன்னு சொன்னாலே இயேசு எங்க தான் போவாரு? சொல்லுங்க. மார்த்தாள், மரியாள், இவங்க வீட்டுக்கு தான் போவாரு. புதுக்கோட்டைக்கு நான் வர்றேன்னு சொன்னாலே எங்க வரணும்? நான் வரல, ஐயா வீட்டுக்கு வரணும். நான் நிறைய டைம் வந்துட்டு வராம போயிருக்கேன். அதே போல ஐயா பாளையங்கோட்டைக்கு வந்துட்டோம், வராம போறாரு. அது கூட சொல்ல முடியாது. தோற்றம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏதோ ஒரு டைம் வந்துட்டாங்க, அதனால கூட அவங்க ஜான்சனை கூப்பிட்டு இருக்கணும். ஜான்சன் எப்படியோ வந்துட்டான். தோற்றம். அதுக்கு முன்னால இன்னொரு தம்பி பின்னால் உட்காந்துருக்கான், அவனும் வந்தான். தோற்றம். நிறைய டைம் சொல்ல ஐயா வந்தேன், ரொம்ப லேட் ஆயிட்டு போயிட்டேன். தோற்றம். இயேசு கிறிஸ்து பெதானியா வந்துட்டாலே கன்ஃபார்மா எங்க தான் இருப்பாரு? மார்த்தாள் வீட்டு தான் இருப்பாரு. அதனால இயேசு தைரியமா சொல்லி அனுப்புறாரு, அந்த வீட்டு வாசல் இருக்கிறதான கழுதை என்ன செய்யும், அவிழ்ச்சிட்டு வான்னு சொல்றாரு. அங்க போகும்போது அதை அவுக்குறாங்க. அவுக்கும் போது கேட்டான் கேள்வி, ஏன் இத அவுக்குறீங்க? பதில் என்ன இருக்கு பாருங்க. அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னா உடனே விட்டுட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உன் கட்டு அவிழ்க்கப்படணும் அப்படின்னா ஆண்டவருக்கு நீ தேவை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன்னா உன் கட்டு இன்னைக்கு என்ன செஞ்சிருது, அவிழ்க்கப்பட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இல்லப்பா சார், நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கேயே இருக்கிறது எனக்கு நல்லதா தெரியுது. நான் இப்படியே காலத்துக்கும் கட்டப்பட்ட நிலையிலேயே கட்டுகளோடே நான் என்ன செஞ்சேன், வாழ்ந்துறேன்னு சொன்னீங்கன்னா உங்களை விடுதலையாக்க முடியாது. இப்ப முதல்ல நம்மை நாம் விட்டு கொடுக்கலன்னா நம்ம கட்டு என்ன செய்யாது, அவிழ்க்கப்படாது. வேத புத்தகத்துல தன்னை விட்டு கொடுத்து விடுதலை பெற்றுக்கொண்ட ஏராளம் பேர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்ல பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். நம்மளை விட்டு கொடுக்கிற இடம் எங்க அப்படின்னா, வேத புத்தகத்துல ஒரு மனுஷனை காண்பித்து கொடுக்கிற பைபிள்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில சிம்சோனை குறித்து வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறார். இந்த சிம்சோன் ஒரு காலத்துல இயேசுவுக்காக வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவன். அவன் கர்த்தருடைய செயல்களை, வல்லமையை பெலிஸ்தர்களுக்கு காண்பித்தவன். ஆனா இப்போ 16ஆம் அதிகார கடைசி பகுதியில அவன் கட்டப்பட்டவனாய் இருக்கிறான். அவன் கைகள்ல விலங்கு, காலில விலங்கு, அவனை கொண்டு வேடிக்கை காட்ட நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்துல சிம்சோன் இப்படி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான், ஆண்டவரே இந்த பெலிஸ்தருடைய
கையில பழி வாங்க விரும்புகிறேன். ஏன்னா என் கண்ணை பிடிக்கிட்டாங்க, என் கையில விலங்கு போட்டுட்டாங்க. இந்த விலங்கோடு கூட என்னை உங்களுடைய கையில தர்றேன், என்னை விடுதலையாக்குங்க. சிம்சோன் அன்றைக்கு இயேசுவின் கையில தேவனுடைய கரத்துல தன்னை விட்டு கொடுத்ததுனால இயேசு அவனையும் விடுதலையாக்கினார். அங்க இருந்த அவன் ஆசையை நிறைவேற்றி வச்சார். சொல்ல பார்ப்போம். சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது, நான் பிறகு சொல்றேன். இப்ப சிம்சோனுடைய ஆசை என்ன? நான் விடுதலையாக வேண்டும் அவன் கேட்கல. ஆண்டவரே, இந்த பெலிஸ்தருடைய கையில நான் என்ன செய்யணும்? பழி வாங்கணும்னு கேட்டான். அவன் கர்த்தர்ட்ட கேட்டதுனால, கர்த்தருக்கு தன்னை விட்டு கொடுத்ததுனால தேவ பலம் அவன் மேல இறங்கிச்சு. அவனுடைய கைகளினாலே அந்த தூண்களை வேகமாய் அசைக்க அங்க இருந்த 3000 பெலிஸ்தரும் செத்து போனாங்க. இப்ப நான் ஒரு காரியத்தை அந்த வசனத்துக்கு சொல்லுகிறேன். சிம்சோன் ஜெபிக்கும் பொழுது இன்னொரு காரியத்தை சொல்லி ஜெபிச்சிருக்கணும். எப்படி ஜெபிச்சிருக்கணும்? ஆண்டவரே, என் கண்களை குருடாக்கி விட்டார்கள், இந்த பெலிஸ்தர்களை அழிச்சு என்ன விடுதலையாக்கும்னு கேட்டிருந்தா நிச்சயமா சிம்சோன் உயிரோட வெளியே வந்திருப்பான். ஆமெனா, அல்லேலூயா. என்னை விடுதலையாக்கும்படி நான் இயேசுவிடத்தில் கேட்கும்போது, என்னை விடுதலையாக்கும், என்னை அடிமைப்படுத்தினவரை அழித்து போடும் என்று அவன் கேட்டிருக்க வேண்டும். அவன் அப்படி கேட்கல. என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவுள். கர்த்தர் நல்லவர். இந்த ராத்திரி வேளை சொல்லுகிறேன், உங்களை இன்றைக்கு இயேசுவின் கையில நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா இயேசு உங்களை விடுதலையாக்குவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். வேத புத்தகத்துல ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். குமாரன் விடுதலையாக்கினால், எல்லாரும் சொல்லலாம் அந்த வசனத்தை. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். யோவான் சுவிசேஷத்துல இன்னொரு வசனத்தை சொல்லுகிறேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸ்தோத்திரம். விடுதலைக்கான இன்னொரு வசனத்தை சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அப்ப என்னுடைய விடுதலைய ஆண்டவர் விரும்புகிறதை விட நான் விரும்பணும். நான் விடுதலையா இருக்கணும். நான் இனி கட்டப்பட்டிருக்க கூடாது. பிசாசினாலேயோ சாபத்தினாலேயோ பாவத்தினாலேயோ எதுலயே நான் கட்டப்பட்டிருக்க கூடாது. ஸ்தோத்திரம். நான் விடுதலையா இருக்க விரும்புகிறேன். இந்த நாள் முதற்கொண்டு எனக்குள்ள ஒரு விடுதலை வேணும். ஆமெனா, அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். விட்டு கொடுத்துடலாமா ஆண்டவர் கையில? ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த கிரியை உங்களுக்குள்ளே செய்வாராக. இரண்டாவது, நான் முதல்ல என்னை விட்டு கொடுத்தால் எனக்கு விடுதலை. இரண்டாவது, நான் பெற்றுக்கொண்டால் விடுதலை. சொல்லுங்க. விட்டு கொடுத்தால் விடுதலை முதல்ல. இரண்டாவது, பெற்றுக்கொண்டால் விடுதலை. எதை பெற்றுக்கொள்ளணும்? பைபிள்ல அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நான் பெற்றுக்கொள்ள வேண்டியது எது? அப்போஸ்தலர் 1:5. ஆகையால் போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தத்தை காத்திருங்கள் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். நான் எதை பெற்றுக்கொள்ளணும்? அப்போஸ்தலர் அந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுத்தீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. 4ஆம் வசனம். அன்றியும் அவர் அவர்களுடைய கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தால், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் நான் பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டால் விடுதலை தான். ஆமெனா. என்னை ஒப்பு கொடுத்தால் விடுதலை. பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது என்ன செய்யல? ஸ்தோத்திரம். இன்னைக்கு இதை குறித்து நிறைய கருத்துகள் தவறா இருக்கிறது. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர்னா யாரு? அது ஒரு பெரிய ஸ்டடி. இந்த ஆவியானவர் எதற்கு தேவை? இந்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்ன அப்படின்னு நீங்க பைபிளை படிச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லித்தர ஒரு முனை காரியம். ஆவியானவர் எதற்காக? ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ரோமர் 8:26. கொஞ்சம் வேகமா எடுத்து எப்படி வாசிக்கலாமா? நம்முடைய பலவீனங்களில் நமக்கு ஆவியானவர் எதுக்கு நமக்கு தேவை? ஏன் பலவீனத்துல எனக்கு உதவி செய்கிறாங்க. வாசிங்க. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வதற்கு அறியாமல் இருக்கிறபடியா ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட
நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பரிசுத்த ஆவியானவரை ஏன் பெற்றுக்கொள்ளணும்? என் பலவீனத்துல எனக்கு உதவி செய்கிறார். இரண்டாவது, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாதுன்னு தெரிஞ்சு அவர் எனக்காக ஜெபிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப நீங்க பெற்றுக்கொள்ளலாமா? அதை ஆவியானவரை பெற்றுக்கொள்வது காரணம் என்ன? நான் ஜெபிக்க தெரியாமல், நான் ஜெபிக்க முடியாமல் நெருக்கப்படுகிற காலங்களிலே என்னால ஜெபிக்க முடியல கலங்கும் போது நான் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் எனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில உங்க வாழ்க்கையில நீங்க உங்களை விட்டு கொடுத்தா விடுதலை, நீங்க பெற்றுக்கொண்டாலும் விடுதலை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆவியானவர் ஒன்று எனக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார், எனக்கு உதவி செய்கிறார். கடைசியா இந்த ஆவியானவர் எனக்கு செய்யக்கூடிய பெரிய நன்மை என்ன தெரியுமா? நான் மரித்து போனாலும் என்னை உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா. ரோமர் 8:11 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆவியானவர் உள்ள இருந்தாரா நான் மரித்து போனாலும் இயேசுவின் வருகையின் நாளிலே உயிர்ப்பிக்கப்படுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ நான் விடுவிக்கப்பட நான் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். மூன்றாவதாக, நான் முதல்ல சொன்னேன் நான் விட்டு கொடுக்கணும். இரண்டாவது நான் பெற்றுக்கொள்ளணும். மூன்றாவது நான் செய்ய வேண்டியதை செய்தால் விடுதலை. அல்லேலூயா சொல்ல பார்ப்போம். நான் செய்ய வேண்டியது என்ன? ஏசாயா 40 ஸ்தோத்திரம் 1ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். ஒரு வசனத்தை வாசித்துலாம். ஸ்தோத்திரம். நான் செய்ய வேண்டிய நிறைய காரியம் இருக்குது. ஆனால் நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக ஸ்தோத்திரம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனம். 40 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லுவார். நான் செய்ய வேண்டியது என்னது? துதிக்கணும். தோத்திரம். நிறைய பசங்கிமார் வந்தாலும் உங்க குருவானவரும் அப்படி சொல்லுவான்னு நினைக்கிறேன். தோத்திரம். என்ன சொல்லுவாங்க? வாயை திறந்து துதிங்க. எதுக்கு? நீங்க வாயை திறந்து துதிச்சதுனால எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா? ஐயா எதாவது கிடைச்சிருக்கா? எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. நீங்க வாயை திறந்து துதிக்கிறதுனால எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காதுங்க. ஆனா நீ திறந்து துதிச்சா உனக்கு விடுதலை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உன் வாயை விரிவாய் தர அதை நான் நன்மையால் நிரப்பேன். வசனம் நல்லா சொல்றீங்க. தோத்திரம். அந்த திறக்கதான் மாட்டோமோ? தோத்திரம். நன்மையை சொல்றேன். இன்னையிலிருந்து வாய் திறந்து துடிச்சு பாருங்களேன், விடுதலை தன்னால வரும். அல்லேலூயா. தோத்திரம். அப்போஸ்தலர் பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டு சிறையில் இருக்கிறாங்க. கை காலு விலங்கு. தோத்திரம். நல்ல வேளை அந்த அடிச்சவங்க நல்ல மனுஷன் நினைக்கிறேன். தோத்திரம். கையும் காலையும் மட்டும்தான் கட்டுறாங்க. இன்னைக்கு இருக்கிறவங்களாம் பொல்லாதவங்க, சேர்த்து வாயும் கட்டி போடுறாங்க. தோத்திரம். அன்னைக்கு வாயை கட்டாம விட்டுறாங்க. பவுலும் சீலாவும் பார்த்தான், வெரி குட்ரா, நம்மளை கட்டாத ஒரு பகுதி இருக்கு. என்ன பகுதி? வாயை கட்டல, திற வாய அப்படின்னா. ராத்திரி 12 மணிக்கு நினைக்கிறேன், நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் தோத்திரம் என்ன துதிச்சாங்க? பாடி துதிச்சாங்க. தோத்திரம். நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் ஏன் பாடி துதிச்சாங்க தெரியுமா? ஹலோ, ஏன் துதிச்சாங்க? சரி, உங்களுக்கு ராத்திரி தூக்கம் வரலன்னா என்ன செய்வீங்க? துதிச்சலாம்னு சொல்லணும். ராத்திரி தூக்கம் வரல என்ன செய்வீங்க? நான் சொல்லட்டா? இப்ப கையில செல்லு இருக்கு, எடுத்துட்டு மாட்டிக்கிட்டு இருக்கேன். தூக்கமே வர மாட்டேங்குது பாஸ்டர். ஏதாவது பாஸ்ட் மாறினா எங்களையும் சேர்த்தான்னு சொல்லலாம். தூக்கம் வரலன்னா ஏதாவது மெசேஜ் கேட்போம், யாராவது பரிசுத்தவங்களுடைய மெசேஜ் கேட்போம், இல்லை வசனத்தை கேட்போம். வேற வழி இல்லை. ஆனா பவுலும் சீலாவும் சொல்லணும், நல்ல வேலை அவங்க காலத்துல இந்த தொல்லை பேசி இல்லாம இருந்துச்சு. இல்லாட்டா இப்படி வசனமே வந்திருக்காரு. அவனும் உட்காந்து செல்லன்னு வண்டிருப்பாங்க. தோற்றம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 2 பேர் முடிவு பண்ணா ராத்திரி தூக்கம் வரல. ஏன் தூக்கம் வரலன்னா அடிச்ச அடியினுடைய வலி தாங்க முடியல. பார்த்தாங்க வலியே கிடையாது, துடிப்பண்டான்னு சொல்லி அவங்க 2 பேரும் துடிச்சாங்கய்யா. ராத்திரியே கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். நம்ம விட்டு கொடுத்தா விடுதலை, பெற்றுக்கொண்டா விடுதலை, செய்ய வேண்டியதை செஞ்சா நிச்சயமா விடுதலை. சொல்ல பார்ப்போம். பைபிள்ல துடிச்சு விடுதலை பெற்றுக்கொண்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
2 நாளாகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரத்துல யோசபாத்துக்கு ஒரு பெரிய யுத்தம் வருது. 3 ராஜாக்கள் சேர்ந்து ஒரு ராஜா கூட சண்டை போட வரான். யோசபாத்து பார்த்தா வழியே கிடையாது. உபவாசத்தை கூட்டான். உபவாசம் கூட்டி எல்லாரும் சேர்ந்து அழுதாங்க. ஒரு தீர்க்கதரிசி சொல்றான், யோசபாத்தே, இஸ்ரவேல் ஜனங்களை பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வாரு, யுத்தம் பண்ணுவார் அப்படின்னா. யோசபாத்துக்கு ரொம்ப தைரியம் வந்துட்டு, வெரி குட், கர்த்தர் யுத்தம் பண்ண போறாரா, ரைட், ஆண்டவரை நீர் யுத்தம் பண்ணும், நாங்க வீட்டுல போய் என்ன செய்யறோம், பெட்ரூமை பூட்டிட்டு ஏசியை போட்டு பெட்ல சுகமா தூக்க போறோம் அப்படியே சொன்னாங்க. தோத்துறோம். அவன் சொன்னா, ஆண்டவர் யுத்தம் பண்ண போறார், நம்ம என்ன செய்வோம், அவரை துதிப்போமே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதிக்க ஆரம்பிச்சாங்க. பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின உடனேயே கர்த்தர் யுத்தத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இன்னைக்கு நமக்கு எதிராய் போராடுகிற சத்துருவோடு கர்த்தர் யுத்தம் பண்ணாம இருக்கா தெரியுமா? நம்ம என்ன செய்யல, நம்ம துதிக்கல. பிரச்சனையை பார்த்த உடனே அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வழியை தேடுறோமே தவிர பிரச்சனைக்காக உட்கார்ந்து தோத்திரம் பண்ணா கர்த்தர் யுத்தம் பண்ணிடுவார். சொல்ல பார்ப்போம். முழங்கால் போடுவோமா? ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி வேளையில இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்க விரும்பி இருக்கிறார். இந்த குருத்தோலை பண்டிகையை அனுசரித்த உங்க வாழ்க்கையில அன்றைக்கு அந்த கழுதை கட்டப்பட்டிருந்த கழுதையை இயேசு விடுதலை ஆக்கினார். நான் இப்படி நம்புகிறேன், அந்த அவிழ்க்கப்பட்ட கழுதையானது அதுக்கு பிறகு கட்டப்பட்டிருக்குமான்னு எனக்கு தெரியல. அந்த ஒன்று கற்றுகளை அவிழ்த்தது இயேசுவை சுமப்பதற்காக. இந்த ராத்திரி சொல்லுகிறேன், உன்னை விடுதலையாக்க போவது எதற்காக தெரியுமா? நீ இயேசுவை சுமக்க வேண்டும். இயேசுவுக்காக உன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இயேசுவுக்காக உன் ஜீவனை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த ராத்திரி வேளையில என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த கட்டுகளில் இருந்தாலும் சரி, பாஸ்டர் நான் பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பாஸ்டர் நான் வியாதியில கட்டப்பட்டிருக்கிறேன், எனக்காக ஜெபிங்கன்னு சொன்னா உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நான் பலவீனத்தில் கட்டப்பட்டிருக்கிறேன், எனக்காக ஜெபிங்கன்னு சொன்னா நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நான் பாரம்பரிய சில காரியத்துல கட்டப்பட்டிருக்கிறேன், எனக்காக ஜெபிங்க. சமுதாய பிரச்சனையில் சிக்கி இருக்கிறேன், எனக்காக ஜெபிங்க. பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கிறேன், எனக்காக ஜெபிங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராத்திரி வேளையில இங்க சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கண்களை மூடி உங்க கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்துங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்க வந்திருக்கிறார். நிச்சயமா சொல்றேன், அவர் அன்றைக்கு 2 சீஷர்களை அந்த பெத்தானியா கிராமத்துக்கு அனுப்பினது அந்த கட்டப்பட்டிருந்த கழுதையை விடுதலையாக்கும்படி தான் அனுப்பினார். இந்த ராத்திரி என்னை இந்த இடத்துக்கு அனுப்பினவர் உங்களை விடுதலையாக்கும்படி அனுப்பி இருக்கிறார். நீ விடுதலை ஆகுவது தேவனுடைய விருப்பம். சத்துரு உன்னை பார்த்து சொல்றான், இல்ல நீ கட்டப்பட்டே இரு, நீ கட்டுகளிலே இருன்னு சொல்றான். இல்ல கர்த்தர் சொல்றான், நீ சுதந்திரவாளியாய் மாற வேண்டும். நீ கட்டப்பட்டிருக்கிறதை கர்த்தர் விரும்பல. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நீ கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டுமானால் 3 காரியம் தான் உங்கள்ட்ட சொன்னேன். உங்களை ஆண்டவர் கையில கொடுங்க. ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி கேளுங்க, என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி கேளுங்க. அந்த சிறுபதிக்கு தேசத்தால் தன் மகளுக்காக ஆண்டவர் பின்னாலே போறா, என்னை சுகமாக்குங்கப்பா, என் பிள்ளையை விடுதலையாக்குங்க, என் பிள்ளையை விடுதலையாக்குங்க. இந்த ராத்திரி கர்த்தர் சொல்றார், நீ உன்னை என் கையில நீ ஒப்பு கொடுப்பாயானால் நிச்சயமாய் உன்னை விடுதலையாக்க போகிறேன். அல்லேலூயா. உன்னை விடுதலை ஆக்குவதில் இயேசுவினுடைய விருப்பம். நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள், அவர் உன்னை விடுதலை ஆக்குவார். நீ வாயை திறந்து கர்த்தரை நல்ல துதிச்சு பாரு, உன்னுடைய எல்லா கட்டுகளையும் இயேசு விடுதலை ஆக்குவார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இவர்களை கட்டி வைத்திருக்கிற சகல கட்டுகளிலிருந்தும் இயேசு இந்த ராத்திரி வேளையிலே உங்க பிள்ளைகளை சுதந்திரமாக்குவீராக, உங்க பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக. பிசாசினால் கட்டப்பட்டிருக்குமானால் அந்த பிசாசின் கட்டுகள் இந்த ராத்திரி வேளையிலே அவர்களை விட்டு வெளியேறுவதாக. யாரினால் கட்டப்பட்டிருக்குமானால் யாரிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. பலவீனத்தினால் கட்டப்பட்டிருப்பார்களானால் பலவீனத்தின் யாரி, பலவீனத்தின் ஆவி விலகி போவதாக. ஆண்டவரே உங்களை கட்டி இருக்கிறதான சமுதாய கட்டுகள், பாரம்பரிய கட்டுகள், சில பேர் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாம இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்குகிறார். இயேசு உங்களை விடுதலை ஆக்குகிறார். உங்களுக்கு இந்த விடுதலையின் செய்தியை நான் கூறும் பொழுது இயேசுவின் வல்லமை உங்க மேல இறங்குவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த கழுதையை விடுதலை ஆக்கினவர் இன்றைக்கு இந்த ஜனத்தை நீங்க விடுதலை ஆக்குங்க. இந்த ஜனத்தை நீங்க விடுதலை ஆக்குங்க. கரம் உயர்த்தி இருக்கிறவங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றப்பா,
ஆண்டவரே, பலருடைய வாழ்க்கை வெளியே சொல்ல முடியாத கட்டுகள் ஆண்டவரே, கடன் சுமை என்கிற கட்டுகளிலே அநேகர் சிக்கி இருக்கிறாங்கப்பா. இந்த ராத்திரி வேளையில அவர்களுக்கு ஒரு விடுதலையை கூடுவீராக, அவர்களுக்கு ஒரு விடுதலையை கூடுவீராக. அவர்களுக்கு ஒரு யூபிலி ஆண்டு வரணும், ஒரு யூபிலி நாள், ஒரு யூபிலி ஆண்டு இந்த ராத்திரி வேளையில வருவதாக. பரிசுத்த ஆவியாருடைய வல்லமையை உங்க பிள்ளை மேல அனுப்புக சொல்லுகிறப்பா. இன்றைக்கு அவர்கள் விடுதலை ஆகிறத என் ஆண்டவர் உறுதி செய்வீராக. இன்றைக்கு விடுதலையோடு கூட தங்களுடைய பவனங்களுக்கு அவர்கள் புறப்பட்டு செல்வார்களாக. இந்த திருச்சபை விடுதலையின் திருச்சபையாய் மாறட்டும் ஆண்டவரே. திரும்ப திரும்ப இந்த சபைக்கு நீ கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்கப்பா. இன்னைக்கு நான் உங்களுடைய வார்த்தையை அப்படியே அறிவிச்சிருக்கிறேன். இயேசு உங்களை விடுதலை ஆக்குவாராக. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுதலை செய்வாராக. ஆவியானவரே, உங்க பிள்ளைகளை நீங்க விடுதலை ஆக்குகிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க சொல்ல சொன்னதை அப்படியே உங்க ஜனத்தோடு சொல்லி இருக்கிறேன். இந்த ராத்திரி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த ஒளிபெருக்கின் மூலமா கேட்கிற உங்க பிள்ளைகள் எங்க இருந்தாலும் சரி, அவர்கள் இனி கட்டுகளோடு அல்ல, கட்டப்பட்ட நிலையில் அல்ல, சுதந்திரமானவர்களாய் விடுதலை பெற்ற பெண்மானாய், நப்தலி நீ விடுதலை பெற்ற பெண்மான் என்று சொன்னது போல உங்க பிள்ளைகளை சுதந்திரமாக்கி ஆசீர்வதிப்பீராக. இந்த கிராமத்தோடு கூட வார்த்தைகளை பேசும்படி கிருபை தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். வார்த்தை உம்முடையது. வார்த்தை அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றாமல் வெறுமையா இடத்துக்கு திரும்பாது என்று சொன்னீர் அல்லவா? இந்த வார்த்தையை அனுப்பின நோக்கத்தை குடும்பங்களிலே தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைவேற்றி விட்டு வார்த்தையை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்க. ரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.